ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லித்து பாப்பா சேனல். ஒரு கெட்டு புளிச்சக்கீரையை நல்லா ஆய்ந்து வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் எப்படி தொக்கு செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனை அடுப்பில் வைத்து ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொன்னிறமாக வறுத்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 12 காஞ்ச மிளகாவையும் இதில் சேர்த்து அதை நல்லா வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு அதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனை அடுப்பில் வைத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அலசி வச்ச கீரையை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வைத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனை அடுப்பில் வைத்து ஒரு 100 மில்லிகிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு 4-5 தட்டி வச்ச பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து விடணும். கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடியை சேர்த்து அரைச்சி வச்ச கீரையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி பவுட்ரையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கினால் சுவையான புளிச்சக்கீரை தொக்கு ரெடி. இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.